காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசின் முடிவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையான கண்டனங்கள் தெரிவித்திருக்கிறார். காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவின்படி கர்நாடக அரசு செயல்படவில்லை என்றும் இதற்காக தமிழக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் காவிரி ஒழுங்காற்று குழு அறிவித்தபடி தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என்றும் 8000 கனஅடி தண்ணீர் மட்டும்தான் திறக்கப்படும் என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்தார். அதையொட்டி கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. காவிரி விவகாரம் தொடர்பாகவும் காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு மற்றும் அறிவிப்பு தொடர்பாக கர்நாடகாவில் முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டம் முடிந்த பிறகு செய்தியாளர் சந்தித்த சித்தராமையா காவிரி ஒழுங்காற்று குழு அறிவித்தபடி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க முடியாது என்றும் மாறாக இந்த அறிவிப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்படும் என்றும் சித்தராமையா தெரிவித்தார். மேலும் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது என்ற தொடர்பான அறிவிப்பையும் அவர் வெளியிட்டார். இந்த அறிவிப்புக்கு தமிழக அரசியல் தலைவர்கள் பலரும் கடுமையான கண்டனங்களை முன்வைத்து வருகிறார்கள். காவிரி நீரை பொறுத்தவரையில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை கர்நாடக திறந்துவிட வேண்டும் என்றும் அதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிலும் குறிப்பாக காவிரி ஒழுங்காற்று குழு காவிரி மேலாண்மை வாரியம் அறிவித்தபடி கர்நாடக அரசு செயல்படவில்லை என்றும் அதற்காக கர்நாடக அரசு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகிறார்கள். இந்நிலையில் இந்த விவகாரம் தற்போது மீண்டும் பூதாகரமாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அதாவது கர்நாடகாவில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டம் அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அதைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரம் தொடர்பாக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர் சந்திப்பின் போது இந்த விவகாரம் தொடர்பாக முதலமைச்சருடன் ஆலோசித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருந்தார். அதையொட்டி தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முக்கிய அறிவிப்பு இந்த விவகாரம் தொடர்பாக காவிரி விவகாரம் தொடர்பாக வெளியிட்டிருக்கிறார். இந்நிலையில் காவிரி விவகாரம் தொடர்பாக நாளை அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த கர்நாடக அரசு ஏன் மறுக்கிறது என்ற கேள்வி அவர் முன்வைத்திருக்கிறார். அனைத்து கட்சி சட்டமன்ற தலைவர்கள் கூட்டம் நாளை காலை 11 மணிக்கு நடைபெறும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அனைத்து கட்சிகளும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் காவிரி விவகாரம் தொடர்பாக காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக தங்கள் கருத்துக்களை இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் முன்வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரத்துக்கு ஏற்கனவே கர்நாடகாவில் இதேபோன்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று அதில் காவிரி விவகாரம் தொடர்பாக விவாதிக்கப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது. அதனையொட்டிதான் தற்போது இந்த விவகாரம் பூதாகரமாக மாறியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பின்படி நாளை காலை 11 மணிக்கு தமிழகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக ஆலோசிப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டம் நாளை காலை 11 மணிக்கு நடைபெறும் என்றும் அந்த கூட்டத்தில் அனைத்து கட்சி தலைவர்களும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு இந்த காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்றும் அதன் அடிப்படையில் அடுத்த கட்டமாக இந்த காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக தமிழக அரசினுடைய நடவடிக்கை இருக்கும் என்றும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். காவிரி நீரை கர்நாடகா திறக்க மறுப்பது தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் செயல் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை கர்நாடக அரசு மீறுகிறது என்றும் அதைத் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய இந்த காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டத்தினுடைய அறிவிப்புகளையும் கர்நாடக அரசு தொடர்ந்து மீறி வருவதாகவும் இது வஞ்சிக்கும் செயல் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக நாளை 11 மணிக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என்றும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார்.